ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின்ஸ் டூ சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கோமதி இருந்துட்டு சுகன்யா கிட்ட, இங்கே பாரு சுகன்யா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்ட சுகன்யா, அதுக்குன்னு இதை மனசில் வச்சுக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுவியா அப்படின்னு சொல்லவும், என்ன தாச்சு நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? என் புருஷனை நாயை துரத்துற மாதிரி வெளியே துரத்து விட்டுட்டு இப்போ என் வீட்டுக்கு வரலன்னு கேட்டால் நான் என்னென்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சண்டை போடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட முத்து இருந்துட்டு, சுகன்யா வந்த இடத்துல எப்படி பேசணும் ஏது பேசணும்னு உனக்கு தெரியாதா? கொஞ்ச நேரம் அமைதியா இரு அப்படின்னு சொன்னதுமே நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. என்னன்னா, நம்ம கோமதியை பத்தி தப்பா பேசுனதும் முத்துவேலுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயி இப்போ சுகன்யாவை அமைதியா இருன்னு சொல்ற அளவுக்கு வந்துட்டாரே அப்படின்னு நினைச்சு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, அண்ணன் நான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேனே, வாங்கண்ணா சாப்பிடலாம், அம்மா வாமா அண்ணி வாங்க நீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு டைனிங் டேபிள்ல உட்கார வச்சு சாப்பாடும் பரிமாறி விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜ் இருந்துட்டு, அத்தை நான் வைக்கட்டுமா? இங்க பாருங்க, யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது, நான் தான் என்னோட குடும்பத்துக்கு பரிமாறுவேன், எல்லாமே நான் தான் பண்ணுவேன், நீங்க யாருமே கிட்ட வரக்கூடாது அப்படின்னு எல்லாத்துமே ஒவ்வொன்னா பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த முத்துக்கு பயங்கரமா ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என்னன்னா, இத்தனை வருஷமா தான் தங்கச்சியை புரிஞ்சுக்காம போயிட்டோமே, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுனால நம்ம என்ன பண்ணோம், அவ தானே வாழ போறது, அதனால நம்ம அவளை விட்டு இத்தனை வருஷமா பிரிஞ்சிருக்கோமே அப்படின்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி இருந்துட்டு ஒவ்வொன்றுத்தையா பார்த்து பார்த்து எல்லாத்துக்குமே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாரும் ஒரு வாய் எடுத்து வைக்கவும் அப்படியே பஞ்சு போல கரைஞ்சிட்டு உள்ள போது அவ்வளோ செம்மையா இருக்கு சாப்பாடெல்லாம். இதெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே பயங்கர சந்தோஷமா அள்ளி அள்ளி சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருங்க, யாருமே வயிறு அதாவது நிறையாம போகவே கூடாது, எல்லாருமே வயிறு ஃபுல்லாக தான் போகணும். நீங்க சாப்பிட்டுட்டு வேணா கேளுங்க, உங்களுக்கு போடுறேன், கூச்சப்பட்டெல்லாம் கேட்காமலாம் இருக்காதீங்க, நீங்க கேட்டு கேட்டு சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. முடிச்ச உடனே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, இங்க பாரு கோமதி, சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி நான் சாப்பாடு மனசுக்கு நிம்மதியா எப்பவுமே சாப்பிட்டதில்ல தெரியுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேல் இருந்துட்டு அதாவது காந்திமதியை தனியா கூட்டிட்டு போறாங்க. இங்க பாருங்க அத்தா, உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசலாம் தான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், என்னையா என்ன விஷயம் சொல்லியா முத்து அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க ஆத்தா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ கோமதியோட பையன் சரவணன் இருக்கான்ல, அவனுக்கு இப்போது டிவோர்ஸ்க்கு தானே அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாயா அப்படி தான் சொன்னாங்க, இப்போ என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல, அந்த அந்த பொண்ணு விஷயத்தில் இப்போ என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கத்தான், அந்த விஷயத்தில் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இந்த விஷயம் கோமதிக்கு தெரிஞ்சால் எப்படி எடுத்துப்பான்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொல்லி கோமதி கிட்ட சொல்லலான்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காந்திமதிக்கு பயங்கர சந்தோஷம். இங்க பாரியா முத்தோ, நீ கோமதிக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசுவனே நான் நினைச்சு கூட பார்க்கலையா, என்னையா சொல்லியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க தான், சரவணனுக்கு ஒரு நல்ல பொண்ணா அமைஞ்சிருக்கு, நான் ஒரு இடத்துல ஒரு நல்ல பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணை சரவணனுக்கு பேசி முடிச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம காந்திமதிக்கு அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிடுது. என்ன முத்தோ என்ன சொல்ற நீ? ஆமாத்தான், நான் தான் இந்த பொண்ணை பார்த்தேன்னு யாருக்கும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு, இங்க பாரியா, நீ தானே இந்த பொண்ணை பார்த்த, அப்போ நீ பார்த்துன்னு சொல்லக்கூடாதாயா? இங்க பாருங்க அத்தான், அந்த மாதிரி சொன்னா கண்டிப்பா என் மேலே இருக்கிற மரியாதை எல்லாருக்கும் போயிடும்ல, அதனாலதான் உன்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காந்திமதிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே தெரியல. சரியா, நீ இப்படி சொன்னு போயிட்டு கோமதி கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காந்திமதி இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, இங்க பாரு கோமதி, சரவணன் வாழ்க்கையில என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கம்மா, இனிமே என்ன ஆனாலும் அவ இந்த வீட்டுக்கு அவ ஆசைப்படிய கூட மிதிக்க கூடாதுமா, என் பையன் வாழ்க்கையில அவன் கஷ்டப்பட்டதும் அனுபவிச்சதும் போதுமா, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து என் பையனுக்கு நானே கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு, இங்க பாரு கோமதி, நானும் அதை பத்தி தான் பேசலான்னு வந்தேன், இங்க பாரு, நீ யாருக்கும் சொல்லாத, உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன் நானு அப்படின்றாங்க. இது கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, மா என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாரு கோமதி, நான் சொன்னேன்னா நீ வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி குதிப்ப, அவ்வளோ சந்தோஷப்படுவேன், அப்படியாம்மா, அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, உன்னோட
அண்ணன் இருக்கான்ல அண்ணன், எந்த அண்ணன்? சின்ன அண்ணனா பெரிய அண்ணனா? உன் பெரிய அண்ணன்டி. இப்பதான் என்னை தனியாக கூட்டிட்டு போய் பேசினான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? சரவணனுக்கு ஒரு நல்ல பொண்ணு பார்த்துருக்கானா, அந்த பொண்ணை நான் தான் பார்த்தேன்னு யாருக்கும் சொல்லாதீங்க, அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லுங்க அப்படின்னு அந்த பொண்ணு ஃபோட்டோவையும் அட்ரஸையும் கொடுத்துட்டு போயிருக்காண்டி. ஓ, நீ என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கவும், மா என்னம்மா சொல்ற, உண்மையா அண்ணன் தான் இந்த விஷயத்த சொல்லுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாடி, அதாவது சரவணன் வாழ்க்கையில என்னென்ன நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் அந்த பொண்ணுக்கிட்டயும் பேசிட்டாங்களாம். அந்த பொண்ணுக்கும் சம்மந்தமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போயிட்டு பார்க்க சொல்லியிருக்காண்டி அப்படின்றாங்க. மா, அண்ணன் எனக்காக இவ்வளோ யோசிக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு இங்கே பாரு கோமதி, எனக்கும் அப்படிதான் இருக்குது. 30 வருஷமா இதுக்காக தான் நான் ஏங்கிக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நாளும் சாமி படத்துக்கு முன்னாடியும் உங்கள் அப்பா படத்துக்கு முன்னாடியும் உட்காந்து அப்படி என் குறையெல்லாம் சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருப்பேன். ஆனால் அது இத்தனை வருஷம் கழிச்சு தான் நடக்கணும்னு நினச்சி பார்த்தாவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இதுக்கு முன்னாடியே அவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை வந்து பார்த்துருக்கணும், அப்படி ஒன்று நடக்கலை, என்ன பண்ணுறது, இப்பயாச்சும் அவங்க மனசு மாறினாங்களே அப்படின்னு சொல்லவும், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்கிறாங்க காந்திமதி. இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர கோவம் வந்தாலையும், அதாவது நல்லதுலேயும் ஒரு கெட்டது நடந்த மாதிரி நம்ம அண்ணன் குடும்பம் எல்லாமே தான் கிட்ட தனக்காக வந்து நிற்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோமா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்காக அவளை இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் என்னால் சேர்த்த முடியாதுமா, அவ்வளோ அவ்வளோ கேடு கட்ட பண்றவளை எப்படிமா என்னோட வீட்டுக்குள்ள சேர்த்த முடியும், எவ்வளோ ஃப்ராடு தனம், என்னால் அதை நினச்சி கூட பார்க்க முடியலமா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, உன் மனசில் என்ன தோணுதோ அது செய்ய. இந்த ஃபோட்டோவும் அட்ரஸ் பின்னாடி எழுதியிருக்கு பாரு, இந்த பொண்ணை மட்டும் உன்னோட பையனுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணி வை, ரொம்ப நல்லா இருப்பாங்க 2 பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு கோமதி, நீங்கள் ஏற்கனவே விசாரிக்காமல் கல்யாணம் பண்ண மாதிரி இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. 4 இடத்துல உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட சொல்லி அவங்க ஊருக்குள்ளே போயிட்டு நீங்களே கூட விசாரிக்கணும். விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணணும். சரியா கோமதி? அம்மா, நான் அது அனுபவிச்சிட்டோமா, அதனால கண்டிப்பா இனிமே நாங்க உஷாராயிடுவோம். கண்டிப்பா எல்லாத்தையுமே விசாரிச்சுதான் நாங்க கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோமா, நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா இருக்காங்க. அதுக்கப்புறம் முத்துவேல் இருந்துட்டு பயங்கர கோவமா அதாவது முத்துவேலை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்தி இருந்துட்டு, எங்க பாருங்கண்ணே, நீங்க பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கோவம் வருதுன்னு அப்படின்னு சொல்லவும், என்ன சக்தி, என்ன கோவம் வருது அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து ராஜு வந்துடுறாங்க. வந்த உடனே ராஜு இருந்துட்டு, அப்பா, சித்தப்பா, நீங்க 2 பேருமே விருந்துக்கு வருவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல சித்தப்பா, அப்பா, நீங்க 2 பேருமே வந்ததை நினைச்சு எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இங்க பாருங்க, உங்க 2 பேருக்குமே பெருமை சேர்த்துற அளவுக்கு நான் ஒரு விஷயத்த பண்ண போறேன். நீங்க கவலையே படாதீங்க. கண்டிப்பா நீங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்படுற மாதிரி, இந்த ஊரே உங்களை பத்தி பேசுற மாதிரி நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு சக்தி இருந்துட்டு, ஊரே காரி துப்பி இருக்க அளவுக்கு இன்னும் ஊரே எங்களை பத்தி தப்பா பேசிக்கிட்டு இருக்கு, இப்போ காரி துப்புற அளவுக்கு ஏதாச்சும் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்ன சித்தப்பா, உங்களுக்கு எப்பவுமே குசும்பு தான். நான் பண்ண போற விஷயத்த பார்த்து நீங்க எல்லாருமே அசந்து போய் நிக்க தான் போறீங்க. அதே மாதிரி என்ன நினைச்சு நீங்க பெருமைப்பட தான் போறீங்க. அது கூடிய சீக்கிரத்துல நடக்கும், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து பாண்டியன் வராரு. வந்த உடனே நம்ம யாரு நம்ம ராஜ் இருந்துட்டு, வாங்க மாமா வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு முத்துவேல்கிட்டையும் சக்திவேலுக்கிட்டையும், என்னோட பொண்டாட்டி கோமதி கூப்பிட்டு, நீங்க மரியாதைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு 2 பேருமே எதுவுமே பேசாம அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் காந்திமதி வராங்க. வந்த உடனே, என்ன மாப்பிள்ள, சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு ரொம்ப மன நிறைவா இருக்கேன், இன்னைக்கே நான் செத்தாலையும் கண்டிப்பா நான் கவலையே படமாட்டேன், என்னோட ஆஸ்துமாவும் சாந்தி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு நம்ம பாண்டியன் இருந்துட்டு, என்னத்த இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க, இனிமே இந்த மாதிரி வார்த்தை உங்க வாயிலிருந்து வரவே கூடாது, சரிங்களா அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டுட்டு நம்ம காந்திமதி இருந்துட்டு, இல்ல மாப்பிள்ள, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க என்ன சொல்ல வந்தாலையும் இப்படி ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வரவே கூடாது, சரிங்களா நீங்க ரொம்ப வருஷம் நல்லா இருந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி இருந்துட்டு சத்திவேலுக்கும் முத்துவேலுக்கும் பிடிச்சதெல்லாம் பேக் பண்ணுறாங்க. பேக் பண்ணி, அண்ணன் இந்தாங்க அண்ணன், நான் உங்களுக்காக ரொம்ப ரொம்ப ஆசையாக நாங்கள் பேக் பண்ணி வச்சுருக்கேன், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள்
போயிட்டு அதாவது வீட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு சாப்பிடுங்கண்ணே. நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்ணுண்ணே. நீங்கள் சாப்பிட்டா மட்டும்தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்கும். 30 வருஷமாக இதுக்காக தான் நான் இயங்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு விஷயம் நடக்காதா? நடந்து நான் என்னோட அண்ணனுங்கிட்ட பேச மாட்டேனா செய்ய மாட்டேனா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப நல்லா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேனே. அந்த வருத்தத்தை எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரே ஒரு நாளில் 1 மணி நேரத்தில் எனக்கு போக்கிட்டீங்க. இந்த 30 வருஷத்தில் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டனோ அதை விட அதிகமாக இன்னைக்கு சந்தோஷமாக இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசு உருகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த அதாவது பேக் பண்ணி வச்ச பொருள் எல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அதாவது காந்திமதி இருந்துட்டு முத்து சக்தி வாங்கிக்கோங்கடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே பாருங்க அத்தான், இங்கே பாருடா, எதுவுமே பேசாமல் நீ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கதிர் வந்துட்டு ராஜ்கிட்ட, என்ன ராஜி, என்ன நடக்குது இங்கே என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லவும், என்ன நடக்குது, எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்புறம் குமார் வந்துட்டு அரசியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அரசு இருந்துட்டு பயங்கர கோவமாக குமாரை முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம செந்தில் வந்துட்டு, என்ன ராஜி, என்ன நடக்குதுங்க, இங்கே பாருங்கண்ணே, அந்த பொறுக்கி பாருங்க எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான்னு, அவனை பார்த்தாவே எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்கு, என்ன பண்ணுறது, நம்ம சொந்தக்காரனா ஆயிட்டானே, அதனால தான் பொறுத்துக்கிட்டு அமைதியாக போகிற மாதிரி இருக்கு. வேற ஒருத்தனா இருந்தா இந்த வீட்டு வாசப்படியை கூட மெதிக்க விட்டுருக்க மாட்டோம். என்ன பண்றது, தலையெழுத்து தானே, விடுங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், இங்க பாரு ராஜி, அவன் உங்ககிட்ட ரொம்ப தொல்லை பண்ணானா சொல்லு, அவனை அப்படியே முடிச்சு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பதான் இருந்துட்டு போயிட்டு, இங்க பாருடா சரவணா, நான் அப்பதான் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன அப்பதான் போயிட்டு வரவான்னு கேட்குறீங்க, நீங்கள் இங்கே இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப ரொம்ப நாளாக எங்கள் கூட பேசாமையும் எங்கள் அன்பை புரிஞ்சுக்காமையும் நீங்கள் இருந்திருக்கீங்க. அதனால என்னோட அன்பு எல்லாத்தையும் உங்ககிட்ட கொட்டி தீக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு கொஞ்ச நாளைக்கு இங்கே இருங்களாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருப்பா, நான் பக்கத்தில் தானே இருக்கேன். உங்களுக்கு எப்போ என்கிட்ட பேசணும்னு தோணுனாலும் என்னை ஒரு அம்மாச்சின்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும், நான் குடு குடு குடுன்னு ஓடி வந்து உங்க கூட நான் பேசிக்கிட்டே இருப்பேன், சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க அம்மாச்சி, பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு வழி அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகன்யாவுக்கும் பயங்கர கோவம் வருது. ஐயோ, இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துட்டா நமக்கு அதாவது என்டர்டெயின்மெண்ட்டே எதுவுமே இல்லையே, நம்ம இந்த குடும்பத்தை எப்படியாவது பிரித்து விடணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம முத்துவேல இருந்துட்டு அதாவது தான் தங்கச்சி கூடயும் தான் பொண்ணு கூடயும் இருந்ததை நினச்சி மனசுக்குள்ள அவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வடிவு இருந்துட்டு, என்னங்க ராஜும் மாப்பிள்ளையும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களே, அவங்கள பார்த்தாவே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. மாப்பிள்ளை இது ராஜியை ரொம்ப சந்தோஷமா தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சக்தி இருந்துட்டு, இங்க பாரு வடிவு, யார் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருந்தா நமக்கு என்ன, எதுக்காக அவங்கள பற்றியெல்லாம் பேசணும், நம்ம அவங்கள பற்றி பேசவே தேவையில்லை, நீ அவங்கள பற்றியெல்லாம் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னங்க, நான் பெத்த பிள்ளைய பற்றி தானே பேசிக்கிட்டு இருக்கேன், வேற யாரோ பற்றி பேசலைல்ல, இங்கே பாருங்க, பெத்த பிள்ளைய பேசுறதுக்கு எனக்கும் உரிமை இருக்குது, நீங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி வந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, சரவணா, உன்கிட்டயும் அப்பா கிட்டேயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், நீங்கள் 2 பேருமே கொஞ்சம் தனியாக மாடிக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது யாரு, நம்ம செந்தில் கதிர் எல்லாருமே சேர்ந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, என்ன தனியாக அண்ணன் கூட பேசணும், இங்கேயே எல்லா விஷயத்தையும் பேசுங்க, எதுக்காக தனியாக கூட்டிகிட்டு போகணும், நீங்கள் தனியாக கூட்டிகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லவே இல்லை, இருங்க ஒரு நிமிஷம், எல்லாருமே வர சொல்கிறேன், இங்கேயே நின்று பேசுங்க, அண்ணன் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது, இங்கே தான் நிற்கணும், என்ன சொல்கிறாங்கன்னு நாங்களும் கேட்கணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சரவந்துட்டு, இங்கே பாருடா கதிரு, நீ சொல்லிட்டுல, கண்டிப்பாக நான் இங்கே தான் இருக்க போகிறேன், எங்கேயுமே நான் போக மாட்டேன், நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு, மா என்னதான் விஷயமா சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கடா, இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். அதாவது என்னோட அம்மா சரவணனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கு, சரவணனோட வாழ்க்கையில் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் இந்த பொண்ணுக்கு தெரியுமா, அப்படி தெரிஞ்சிருந்தா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்துக்கு, அது மட்டும் இல்லாமல் உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த பொண்ணை பாரு, இல்லைன்னா பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு சரவணன்கிட்ட சொல்லவும், சரவணன் வந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்குறாரு. நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலன்னா கண்டிப்பாக நம்மளை அவள் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பா, நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துக்கிட்டு போனால் அவள் நம்ம பக்கம் வரவே மாட்டா, இப்படி நம்ம கல்யாணம் பண்ணாமே இருந்தா நம்மளை டார்ச்சர் பண்ணியே சாமடிச்சிருவாளோ அப்படின்றதுக்காக அதாவது அதை ஏத்துக்குது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம
அதாவது யாரு நம்ம சரவணன் இருந்துட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் அதாவது காந்திமதி இருந்துட்டு அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ளே வராங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு அத்தையை பார்த்துட்டு அத்தை வாங்க அத்தை வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைப்பா என்னோட ஃபோனை விட்டுட்டு போயிட்டேன், அதனால தான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன், மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுக்கவும், இங்கே பாருமா இது உன்னோட வீடு, எதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்குற, இப்படிலாம் கேட்காதமா, இப்படி மன்னிப்பு கேட்டு எங்களை வெளியாலாம் நினச்சி பார்க்காதமா, இப்படி பேசுறத நினச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கோமதி எனக்கு டைம் ஆகுது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு அம்மா எனக்கு இந்த விஷயத்துல என்ன சொல்றது ஏது சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலம்மா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடா இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது உன்னோட வாழ்க்கையில நீ ஒரு நல்ல வாழ்க்கையை அனுபவிக்கணும், நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு வாழ்க்கையை உனக்கு கொடுத்துருக்கேன். ஆனால் உனக்கு இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் உன்னோட பொறுப்பு தான், இல்லை உன்னோட விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கதிரும் செந்திலும் இங்கே பாருங்கண்ணே உங்களுக்கு பிடிச்சா சொல்லுங்கண்ணே, கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம், இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கான்னு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணுறதுல உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் சரிங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது சரவணன் வந்துட்டு நடந்தெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி நம்ம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை பண்ணுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் வந்துட்டு அம்மா எனக்கு இதில் முழு சம்மதமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம செந்திலுக்கும் சரி கதிருக்கும் சரி பயங்கர சந்தோஷம். அண்ணன் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக இன்னொரு கல்யாணத்துக்கு ஒத்துப்பீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இங்கே பாருங்கள் இந்த பொண்ணை நீங்கள் மனசுக்குள்ளே ஆழமெல்லாம் போட்டு வச்சுக்காதீங்க, இவங்களை பற்றி நாங்கள் போய் விசாரிக்கணும், விசாரிச்சுட்டு இவங்க நல்ல பொண்ணாக இருந்தால் மட்டும் நீங்கள் இவங்க மேலே ஆசை வைங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு சரவணன் வந்துட்டு இங்கே பாருங்கடா நடந்த விஷயத்தெல்லாம் நினச்சா இப்போ கூட என்னால் மறக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருமா மாற்றம் ஒன்றே மாறாது, எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்குமா, நீ கவலையப்படாத, கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காது, நம்ம பண்ணுறதெல்லாம் தப்பா சரியா இல்லை கரெக்டாக தான் போயிட்டுருக்கோமா, என்ன என்ன ஏதுன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குதே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் அந்த நேரம் பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு வராங்க. வந்த உடனே என்ன சரவணா என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க, நீ இப்படி இருக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா, நீ சொன்ன மாதிரி வீட்டில் ஒரு கடல் போல ஆக்கிடலாம், ஆனால் நீ நீ வந்து சந்தோஷப்படணும்ல அதை நினச்சி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சரவணன் வந்துட்டு இங்கே பாருங்கம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷம் தானே சொல்லிட்டேன், ஏம்மா இது என் மேலே நம்பிக்கை இல்லாமல் நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இல்லடா சரவணா ஏற்கனவே உன்னோட வாழ்க்கையை இப்படி இப்படி இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டோம், அதனால தாண்டா உன்னோட வாழ்க்கைக்கு எது சரியா இருக்குமோ அந்த வாழ்க்கையை நீ அதாவது அமைச்சுக்கிட்டா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும்ல, அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா இருந்துட்டு சரவணன் கிட்ட வந்து மாமா நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருக்கீங்களா, உங்க ரூமை கிளீன் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க நான் வெளியே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறாங்க. நம்ம மீனா இருந்துட்டு எல்லா வீட்டையும் தொடச்சி பெருக்கி அதாவது மாப் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ராஜு இருந்துட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் கிட்ட போயிட்டு ஏங்க என் அண்ணன் சொன்னதை நினைச்சு பார்த்தீங்களா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா இங்க பாரு கோமதி, உன் மனசுக்கு என்ன தோணுதோ சரவணனுக்கு என்ன தோணுதோ அது ரெண்டுத்தையும் பண்ணா போதும், இனிமே எனக்குன்னு எந்த ஒரு ஆசையும் கிடையாது, பசங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை வாங்கி கொடுக்கறதுக்கு தான் நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கரமா ஒரு மாதிரி வருத்தப்படுறாரு. தன்னால தான் தான் பையன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் தான் அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு, அவருக்கு நம்ம என்ன பண்ண போறோம், கடவுளே எனக்கு அவருக்கு ஏதாச்சும் பண்ற மாதிரி ஒரு வாய்ப்பு தேடி கொடு கடவுளே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாண்டியன் இருந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுனால பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு பொண்ணை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. பொண்ணு வீட்லேயும் நல்ல குடும்பமாக தான் இருக்குது, நல்லா படிச்சிருக்கு பொண்ணு, நல்லாவும் பேசுது. அதுக்கப்புறம் என்ன எல்லா விதத்துலேயும் பிடிச்சதுனால நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. ஏங்க இந்த பொண்ணு நமக்கு செட் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல, அண்ணனுங்க ரெண்டு பேரும் நம்ம குடும்பத்தை பழி வாங்கறதுக்காக ஏதோ ஒரு மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்களோன்னு நினச்சேன், ஆனால் இப்படி ஒரு பொண்ணை என்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு நினச்சி கூட
பார்க்கல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாருங்க கோமதி, நீ கவலைப்படாத, நீ நினைச்ச மாதிரியே உன்னோட அண்ணனுங்களும் சரி, உன்னோட அம்மாவும் சரி, எல்லாருமே உன் கூட சீக்கிரமா வந்து சேர்ந்துருவாங்க. நீ ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல வந்ததுக்காக நீ ஒரு விருந்து வைக்கிறேன்னு சொன்ன, அதே அந்த விருந்துல கலந்துக்கிட்டு போயிருக்காங்க, வேற எதுவுமே இல்லை, சரியா? நீயா கற்பனை பண்ணி எல்லாத்தையும் நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி இருந்துட்டு நம்ம காந்திமதி இருந்துட்டு நடந்ததெல்லாம் நினச்சி அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பழனி இருந்துட்டு என்னத்தான் என்ன யோசனையாகவே இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா பழனி, இத்தனை வருஷத்தில் இப்போதாண்டா பழனி நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னத்தான் சொல்கிறேன்? ஆமாடா, என்னோட பசங்க கூட, என் பொண்ணு பெத்த பசங்க கூட எல்லாரு கூடயும் உக்காந்து பேசிக்கிட்டே சாப்பிட்றது எவ்வளோ பெரிய சுகம் தெரியுமா? அந்த சுகத்தை எனக்கு இன்னைக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு, என்னம்மா இவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, என்ன அவ்வளோ மிஸ் பண்ணியாமா, என்னடா உனக்கு அவ்வளோ பிடிக்குமாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம யாரு காந்திமதி இருந்துட்டு, இங்க பாரு கோமதி, எனக்கு உன்னைனா ரொம்ப பிடிக்கணும், உனக்கு தெரியாதா? அப்படி தெரிஞ்சிருந்தா என்கிட்ட இப்படி ஒரு கேள்வி கேட்குறியே, ஏன் கோமதி இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்றாங்க. சரிங்கம்மா, அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு விசாரிச்சுட்டு வந்திருக்காங்கம்மா. பொண்ணு வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு என்னோட பையனை, எங்களுக்கும் அந்த குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க எந்த ஒரு தப்பான பழக்கமும் இருக்கிறவங்க கிடையாதுமா, எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு தான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோமா. அண்ணனுங்க 2 பேரும் சேர்ந்துட்டு ஒரு நல்ல பொண்ணை தான் பார்த்துருக்காங்க. நான் அண்ணனுங்க தான் இதை பண்ணாங்கன்னு நீ யாருக்கிட்டேயும் சொல்லலாமா, நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னேன். இப்போ சந்தோஷமாமா அப்படின்னு சொல்லவும், இல்லை கோமதி, அவங்க இத்தனை வருஷமா உங்ககிட்ட பேசாமே இருந்தாங்கல்ல, அதனால தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வெக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈக பிடிச்சிருக்கு அவங்களுக்கு. நீ எல்லாம் ஏதோ மனசில் வச்சுக்காத சரியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, எனக்காக அவங்க ஒரு பிரச்சனைன்றதும் வந்து நின்றாங்கல்ல, அது மட்டும் இல்லாமல் எனக்காக எல்லாத்தையுமே பண்ணாங்க, அதனால அவங்க மேலே எனக்கு எந்த கோபமும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம காந்திமதி இருந்துட்டு, இங்கே பாரு காந்திமதி இருந்துட்டு கோமதி கிட்ட, இங்க பாரு கோமதி, நடந்ததெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத, இனிமே நடக்க போறத மட்டும் பாரு, அதுக்கப்புறம் நீ இப்படி நடந்துட்டு போச்சு அப்படி நடந்து போச்சுன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்பட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காத சரியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா, இங்க பாருங்கம்மா, நீங்க சொல்லிட்டீங்களே, கண்டிப்பா நான் செய்யறேன், நீங்க கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இந்த விஷயத்த மீனாக்கு, ராஜிக்கு எல்லாருக்கும் தெரிய வருது. தெரிஞ்ச உடனே சரவணன் கிட்ட வந்து, மாமா, நீங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்களாமே, நீங்க இவ்வளோ சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஒத்துப்பீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல மாமா, ஏன் இப்படி ஒரு திடீர் முடிவு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம சரவணன் இருந்துட்டு, எதுக்காக இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன்னா, தங்கமயில் எதுக்காகவும் என்னோட லைஃப்குள்ளே வந்துடவே கூடாது, இனிமேல் அவள் என் லைஃப்பில் இல்லவே இல்லைன்னு முடிவெடுத்ததுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்துக்கு நம்ம ஒத்துக்கிட்டேன். என்னன்னா, இனிமே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவள் என்கிட்ட வரமாட்டாள், அவள் இனிமேல் என்னோட லைஃப்பில் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, நீங்கள் இதனால தான் முடிவு எடுத்தீங்கன்னு சொல்கிறீங்களே, இப்படி ஒரு கல்யாணத்தை நீங்கள் பண்ணீங்கன்னா சந்தோஷமாக இருப்பீங்களா? உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வரவங்க எவ்வளோ எதிர்பார்ப்போடு வருவாங்க, அந்த எதிர்பார்ப்பெல்லாம் அவங்களுக்கு வீணா போயிடுச்சுன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க, அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி தானே நீங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம சரவணன் வந்துட்டு, இங்கே பாரு மீனா, அந்த அளவுக்கு நான் முட்டாளாம் கிடையாது, கண்டிப்பாக என்னை நம்பி வர பொண்ணு கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன், எது வரைக்கும் நான் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணாத வரைக்கும் நான் நல்லா பார்த்துப்பேன், அதுக்கப்புறம் என்னால் எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணதுக்கப்புறம் அவங்க கிட்ட நான் எதுக்காக பேசணும் செய்யணும், இவ்வளோ நம்பிக்கையாக நான் எல்லாத்தையும் பண்ணும்போது என் நம்பிக்கையை உடைச்சிடுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள நான் மன்னிச்சு ஏற்றுக்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. மாமா, எப்படியோ ஒன்று, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் அது மட்டுமே போதும், நீங்கள் இனிமேல் எதை நினச்சும் கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் மயிலை வந்து கோர்ட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. கோர்ட்டில் வந்து கேஸும் நடந்துக்கிட்டு இருக்கு. கேஸ் நடந்த உடனே ஜட்ஜு வந்துட்டு நம்ம
சரவணனுக்கு அதாவது சரவணனுக்கு அதாவது சாதகமாக தான் தீர்ப்பே வந்திருக்கு. என்னன்னா டிவோர்ஸும் கிடச்சிருது. கிடச்ச உடனே பயங்கர சந்தோஷமா நம்ம சரவணன் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போய் சொல்கிறாங்க. வீட்டுக்கு சொன்னது உடனேயே போயிட்டு ஃபஸ்ட்டு என்ன வேலைன்னா பொண்ணு பார்க்குற வேலை தான். போய் பொண்ணு பார்க்குற வேலையை பார்க்குறாங்க. இங்கே பாருங்கம்மா, அந்த பொண்ணு பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தோணுதுமா. நேரில் பார்த்தா எப்படி இருப்பாங்கன்னு தெரியல, அப்படி இப்படின்னு கற்பனையாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம அதாவது சரவணன் வந்துட்டு இவ்வளோ சீக்கிரமாக மனசு மாறுவாருன்னு யாருமே நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மனசு மாறிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன, பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சரவணனுக்கு பொண்ணு பார்க்க போயிடுறாங்க. போன உடனே அந்த பொண்ணு பார்க்குற இடத்துல அவங்க கொடுக்குற மரியாதையும் பொண்ணு வந்து நிற்கிறாங்க. நின்ற உடனே நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் நகை போடுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்கவே கிடையாது. உங்கள் பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ணுங்கள். உங்கள் சக்திக்கு எவ்வளோ முடியுதோ அதை பண்ணுங்கள். அது எதுவுமே பண்ணலனா கூட எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் வந்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட நல்லபடியாக இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம வர வர எபிசோட்ஸ்லாம் பார்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.